ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மதீஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலை கஷாயம். இது சளி, இரும்பல், காய்ச்சல், நீர்க்கோர்வை இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து. இதை நீங்கள் எப்போ வேணாலும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன பொருள் இதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துருவோம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 வெத்தலை, வெல்லம் தேவையான அளவுக்கு, 3 டம்ளர் தண்ணி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் காயட்டும். வெத்தலை இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் நான். ஒன்று கஷாயம் சொல்லியிருக்கிறோம், அதை குடித்தாலும் சரியாகும். அப்படி அது குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னும் போது நம்ம இந்த வெத்தலையை அப்படியே எடுத்து ஒரு வெத்தலை, 7 மிளகு, 1 ஏலக்காய், 1 துண்டு வெல்லம், 2 கிராம்பு வச்சு நம்ம மடித்து இந்த மாதிரி மடித்து மென்று சாப்பிட்டோம்னா தொண்டை சளியிலேருந்து தலைவலியிலேருந்து சரியாக போகும். நல்ல நிவாரணம் கிடைக்கும். நல்லா காயட்டோன்ட்டு இப்போ நம்ம வெத்தலையை பிரித்து போட்டுக்கலாம். வெத்தலையை போட்டுட்டு மிளகு சீரகெல்லாம் 1-2 தட்டிட்டு போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டு நசுக்கிக்கலாம். 1-2 தட்டி வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சி, மிளகு சீரகம், மஞ்சள் இப்போவே சேர்த்துடலாம். வெல்லமும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அப்படி வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள், கொதிச்சிட்ருக்குது. இப்போ இது நல்லா சளி பிடிச்சிட்ருக்கும்போது, தலைவலி இருந்தாலும் இல்லை தொண்டை வலி எதுவாக இருந்தாலுமே, ஈரமாயிட்டு தலைவலி, ஜுரம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு குடித்தோம்னாக்கா நம்மளுக்கு சீக்கிரமாக குணமாகும். நல்லாவும் இருக்கும். தொண்டைக்கு சளி பிடிச்சிட்டுருக்கிற ஃபீல் இருக்காது. இப்போ இது கேஸ் நல்லா கொதிச்சிச்சு போதும். இப்போ மூடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அற்புதமான வெத்தலை கஷாயம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.